Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கத்திரிக்காய் தக்காளி கடையல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் கடையல் பாத்தீங்க அப்படினா சுட சுட சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். முக்கியமா இட்லி, தோசை, சப்பாத்தியோட வச்சு சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க. இப்போ வாங்க இந்த கடையல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு இந்த கடையல் பண்ணுறதுக்கு சாமான்கள் எல்லாமே நம்ம வதக்கிட்டு அரைக்கணும். அதுக்கு ஒரு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு செய்ய போகிற கடையலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கி நறுக்கி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த நிறம் கிடைக்குதோ அந்த கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் முழுக்க இந்த எண்ணெயிலேயே மிதமான தீயிலே வேகிறப்ப தான் அந்த வழுவழுப்பு இல்லாமல் ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கத்திரிக்காய் வெந்துருச்சு, குழையலை. இந்த அளவுக்கு பக்குவமாக வெந்ததுக்கு அப்புறமா இதில் மற்ற சாமான்கள் சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்க்க போகிறது பூண்டு பல். ஒரு 7லேருந்து 9 பல்லு பூண்டு, நல்லா பெருசாக இருக்கிற பல்லாக சேர்த்துருக்கிறேன். சின்னதாக இருந்தால் 10லேருந்து 12 சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் சின்ன வெங்காயம் போடுறப்ப ருசியாக இருக்கும். நான் ஒரு 7 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டு அதே மாதிரி வெங்காயம் எல்லாமே நல்லா வேகட்டும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த காரத்துக்கு பாதி அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான். அதனால் 2 பச்சை மிளகா மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா அந்த கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்குது. இப்போ இந்த சமயத்தில் இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி பழம்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். மெஷரிங் கப்பில் ஒரு 2 கப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தக்காளி புளிப்பு அதிகமாக பிடிக்காதுன்னா ஒரு தக்காளியும் கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதிலேயே இந்த தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு 3/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து குழையணும். இந்த மாதிரி இந்த தக்காளி ஒரு பாதி அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல சேர்க்க போகிறது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. எந்த டீஸ்பூனில் மிளகாய் தூள் எடுத்துருக்கோமோ அதே டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்படி முழுசாகவே சேர்த்துக்கோங்க. பொடியாக இருந்துச்சுனாலும் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதோட பச்சை வாசனையும் போகணும். இந்த தக்காளினா நல்லா குழஞ்சு மிதமான தீயில கருகிடாமல் வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இந்த சமயத்தில். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு 10 நிமிஷமாக மீடியம் தீயிலே நல்லா வேகிறப்ப இந்த தக்காளி, கத்திரிக்காய், மசாலா எல்லாமே வெந்து தொக்கு மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம மல்லித்தலை சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது சட்டி அப்படிங்கிறனால நல்லாவே சூடாக இருக்கும், மண் சட்டிக்கு அதுக்கும். அதுலேயே கொஞ்ச நேரம் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வெந்தா போதும். இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ வதக்கின சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டிருக்கிறேன். பல்ஸில் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. வழுவழுன்னு அரைச்சிட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காயோட வழுவழுப்பு நல்லா இருக்காது. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்காக அதே சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் 1/2 டீஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் பல்ஸில் விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயும் அதுக்குள்ளே காயட்டும். தாளித்து நம்ம வதக்கிக்கலாம். தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு செவக்க விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, அப்படி இல்லைன்னா கட்டி பெருங்காயம் சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலைகளையும் போட்டுட்டு அரைச்சி வச்சு அந்த சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயும் ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி நல்லா அதை சுத்தமாக எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் சுருள வதக்கிக்கலாம். ரொம்ப எண்ணெய் பிரியாத அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் கிடையாது.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியிருந்தேன். நம்மளோட கத்திரிக்காய் தக்காளி கடையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு கரெக்டானதாக இருக்கும். இட்லி, தோசை, அதே மாதிரி சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த கத்திரிக்காய் தக்காளி கடையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.